அதுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் காரணம்னாரு. இவர் வந்த இப்போ 12 நாளில் கிட்டத்தட்ட 60-70 கொலை நடந்துச்சு. பெண் பாலியல் பலாத்காரம்லாம் நடந்துக்குது. அதுக்கெல்லாம் ஒரு ஒன்றுமே அதுக்காண்டி சிறப்பு படையெல்லாம் போட்டுருக்காரு. எல்லாம் போட்டுக்கிறாரு. அவங்க கூட தான் பிங்க் வண்டி விட்டு பிங்க் போலீஸ் அதெல்லாம் அப்போதுலேருந்து இருந்தது தான். இப்போ ஒன்றும் புதுசாக அவர் எடுத்துன்னு வரல, எல்லாமே பழைய தான். அவர் எடுத்துன்னு வந்தது அப்படியே எடுத்துன்னு. ஆனால் அது அவர்னாச்சும் கொஞ்சம் வேகமாக செயல்படாரு. இன்னும் மந்தமாக தான் செயல்பட்டுனுக்கிறாரு. வேகமாலாம் ஒன்றும் செயல்பட்டு இன்னும் பாருங்கள், நீங்கள் பார்க்க மக்களுக்கு தெரியும். ஏன்டா போட்டன்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இப்போ ஆல்ரெடி வந்திருக்காங்க. ஜென்சிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. சொல்லும் போது தானாகவே புரியும். இதுக்கு முன்னாடி படிப்பில் தமிழ்நாடு பின்னோக்கி இருக்குதுன்னாங்க. இப்போ 97% வந்தவுடனே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாடு எப்பயுமே ராஜ்மோகன் சொல்கிறாரு அமைச்சர். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, படிப்பில் தமிழ்நாடு எப்பயுமே முன்னிலையில் தான் இருக்குன்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இதுக்கு பின்னாடி ஒரு பேச்சு. அது பொய் தானே. அவங்க இதுக்கு வரலாம் பண்ணது எல்லாமே மீடியாவில் ஒரே பொய் சொல்லி தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால் உடனேலாம் எல்லாமே சாத்தியமாக ஆகாது. அவர் சொன்னது ஒரே ஒன்று, விஜய்ன்ற ஒரு பிம்பம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. திமுக சொல்லி தானே மக்கள் அது அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்களே. அப்போ அவங்கள கூட்டணியில் இருந்து அவங்க ஓட்டு போட்டு தானே இவர் ஆட்சியிலே பிடிச்சிருக்காரு. இப்போ மெஜாரிட்டியாக காமிச்சிருக்காரு. அப்போ அந்த சத்திலேருந்து ஏன் கூப்பிட்டாரு? அதிமுகவில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணலையா? அப்போ அந்த 24 பேர் ஆதரவை ஏன் அவர் வாங்கினார்? இவங்க பார்த்ததுனால தான் இப்போ அவர் தக்க வச்சுருக்கிறாரு கண்டி. மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதே துறையெலாம் இருந்தது தான். எல்லாரும் தான் வேலை செஞ்சாங்க. நீங்கள் பாருங்களேன், இப்போ இவங்க கொடுத்துட்டு இவர் வந்ததுனால மட்டும் அவர் என்ன செய்ய போகிறாரு? கொடுக்கும்போது பாருங்க, இப்போ தான் கொடுத்துருக்காருல்ல, இப்போ எப்படி பங்கு தராங்கன்றதை பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்கல்ல. மக்கள் பார்க்கும்போது இப்போ எம்பி எலெக்ஷன் வரும்போது தெரியும். இப்பயே வந்தவொடனே நிறைய பேருக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் கடையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் இது இப்போ என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி போட்டிருந்தவங்க கடையை எடுத்துகிட்டு இவங்க புதுசாக கடை போடுவாங்க. நடைபாதையில் இருக்கவங்க ஏகப்பட்ட தொல்லையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 நாள் 1000 லைட்லேயே 2-3 நாள் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 விளக்கில் நிறைய இடத்துல தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டால் சபாநாயகர் தொகுதி இதை எடுங்க அதை எடுங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா கவர்மெண்ட்லேயும் கடை நடக்கும், நடைபாதை வியாபாரம் நடந்துன்னு தான் இருக்காங்க. இவங்க வந்தோடனே இப்போ புதுசாக இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள எடுக்க சொல்லிவிட்டு ஒன்று டெய்லி இவ்வளோ காசு கொடுங்க, இல்லைனா அவங்க போடுறேன்ற போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். எல்லாம் எதுவுமேலாம் உடனே மாற்ற முடியாது. மாறாது அவ்வளோ சீக்கிரம். மக்களாக நினச்சா தான் மாறும். இப்போ மக்கள் நினச்சாங்க மாறிடுச்சுல. இப்போ மக்களாக நினைப்பாங்க திரும்ப, ஏன்டா இதை பண்ணன்று.